காளான்லாம் குளிர்ச்சியாக இருக்கணுமா இல்லை வெப்பநிலையில் எப்படிண்ணா நீங்கள் இதுக்கு தண்ணி எப்படி விட்றீங்க? என்ன இதை போட்டு விளைவிக்கிறீங்க? இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுறோன்னா, முதல்ல வந்து கீற்று கொட்டா போட்டுக்கணும். அப்படியே கொட்டாயை கொஞ்சம் அப்படியே காட்டிடுவீங்க. எல்லோரும் பார்வையாளர்லாம் பார்க்கட்டும். கொட்டாயை அப்படியே பாருங்கள். காட்டிட்டீங்களா? காட்டிட்ட உடனே நம்மளுடைய வந்து குழுன்னு இருக்கணும். வந்து நம்ம கொட்டா வந்து நம்ம உள்ளே வெளியே இருக்கிறதுக்கும் கொட்டா உள்ள வர்றதுக்கும் நம்மளுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்குது உங்களுக்கு? எப்படி இப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? கொட்டா உள்ள வெளியே டெம்பரேச்சரோட உள்ளே கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. கூலிங் அதே மாதிரி தான் வந்து காளானுக்கும் கூலிங்காக இருந்தால் மட்டும்தான் மகசூல் நல்லா கிடைக்கும். கொஞ்சம் கதன்னு இருந்தால் கூட வரவே வராது, டெம்பரேச்சர் காளான் வராது. நம்ம வெளியே இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் வந்து உள்ளே வந்து பார்த்தா பரவாயில்ல, குழுகுள்னு இருக்குது. நம்மளுக்கு தெரியும் குழுகுள்னு இருக்குன்னு. அதே மாதிரி தான் காளானுக்கும் குளிர்ச்சியாக இருந்தால் தான் மட்டும்தான் வரும். அப்படிலாம் வரவே வராது காளான். கொட்டாவில் வரணுன்னா கை காலெலாம் சுத்தம் பண்ணிட்டு தான் வரணும். அதோடைய ஒரு கெமிக்கல் இருக்குது, அதை ஊற்றி தண்ணியில் ஊற்றி கலந்து கை காலெலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும். அப்படியே உள்ளே வந்தோம்னா வச்சுக்கேன், இது கிருமியெல்லாம் அதிகமாக வந்து ஃபங்கஸ் ஆகிடும் நம்ம காளான் வந்து முளைக்காமல் போயிடும். ஆமாம், முளைக்காமல் போயிடும். கிருமி வந்து அட்டாக் பண்ணுறோம், அந்த பெட்டே வீணாகிடும். அப்புறம் இது கீழே இதுக்கு நான் மண்ணு கொட்டி ஆற்று மணல் கொட்டி வச்சுருக்கீங்க. இது எப்படிண்ணா இதுக்கு வந்து ஆற்று மணல் எது கொட்டி வச்சுக்கிறேன்னா, அப்போ தான் வந்து ஆற்று மணல் கொட்டினா மட்டும்தான் குழுகுள்னு இருக்கும். கொட்டா வந்து ஃப்ரெஷ்ஷாக குழுகுள்னு இந்த பேர் ஃபிங்லர் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பேர் பாருங்கள், இது வழியாக தண்ணி வந்து புஷ்ஷுன்னு பீச்சிக்கிட்டு அடிக்கும். பீச்சிட்டு அடித்த உடனே எல்லா பக்கமும் பரவும். கொட்டா வந்து குளிர்ச்சியாக இருக்கும். மண் வந்து எது கொட்டிக்கிறது தான், அதான் ஜில் 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 ஜில்னு இருக்கும். அதுக்கு தான் ஆற்று மண் கொட்டினா மட்டும்தான் ஜில் ஜில்னு இருக்கும் கொட்டா. இந்த காளானோட நன்மை தீமை இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கண்ணா. நன்மைகள் தீமைகள் சொல்கிறீங்களா? ஆமாண்ணா. இந்த காளான் வந்து பாலூட்டும் தாய்மார்கள் சாப்பிடவே கூடாது, சரிங்களா? ஏன்னா தாய்மார்கள் சாப்பிட்டா அந்த பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து இது சாப்பிட்டா பாலினுடைய தன்மை வந்து குறைஞ்சிருன்னு சொல்லுவாங்க. அந்தமாரி குழந்தைக்கு பால் கிடைக்காது, அந்தமாரி சொன்னாங்க. சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்லாமாண்ணா? சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்லாம். இந்த ரத்த இழிவு நோய் இருக்குது, அவங்களாம் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் உடம்பு. இந்த எனக்கு வந்து ரத்தம் வந்து கம்மியாக இருக்கு உடம்புல, அந்தமாரி இருக்கிற ஆளுங்களும் வாங்கி சாப்பிட்லாம். இது வந்து கிராமத்தில் இருக்கிறதால யாருக்கும் அந்த புரிதல் இல்லை. நம்ம கிராமம் தெரிய மாட்டேங்குது யாருக்கும். ஆமாம், தெரிய மாட்டேருக்கு. இது உடம்பு நல்லதுன்னு சொல்லி கொடுத்தா கூட இதுன்னா நாங்கள் கெமிக்கல் போட்டு இது பண்ணுறாங்க. அந்த காலத்தில் நாங்கள் கொல்லிக்காட்டில் போய் முளைஞ்சிருக்கோம், அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ருக்கோம். நீங்கள் செயற்கையாக யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வக்கீல் போட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்களும் சொன்னோம், இதை நாங்கள் கெமிக்கல்லாம் போட்டு யூஸ் பண்ணல, நம்மளுடைய வக்கீலை சுத்திரம் வச்சு அதுக்கப்புறம் தான் இது இயற்கையாக தான் நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்குறோம். வேறு இது இல்லை. காளான் இப்போ நீங்கள் பாக்கெட்டில் பண்ணி குடிப்பீங்களாண்ணா இல்லை அப்படியே இதாக குடிப்பீங்களா, கிலோ கணக்கில் குடிப்பீங்களா? நம்மளுக்கு வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு வந்து பாக்கெட் பண்ணி தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில கஸ்டமரு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 கிலோவோ 1/4 கிலோன்னு சொல்லி பாக்கெட் பண்ணி ரெடி பண்ணி கஸ்டமர் கையில் கொடுத்துருவோம். ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு நேரடியாக பறித்து அப்படியே நீங்கள் எப்படி நேரடியாக பிரித்து என் கையில் அப்படியே கொடுங்க, நாங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அப்படியே சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம், பார்சல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதனுடைய நேரடியாக கொட்டாவில் வெட்டிட்டு வந்து நாங்கள் அது அவங்க கண் முன்னாடியே பிரித்து அவங்க கையில் கொடுத்துருவோம். அவங்க எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்ருவாங்க. இப்போ வீடியோ பார்த்து வரவங்களாம் எவ்வளோண்ணா கம்மி பண்ணி குடிப்பீங்களா? பண்ணலாம். கம்மி பண்ணி மினிமம் யாரெல்லாம் நம்ம வீடியோவை பார்த்து வராங்களோ யூடியூப் சேனலில் பார்த்தா, நம்மளுடைய யூடியூப் சேனல் பேர் வந்து என்னென்னா ஆரோக்கிய ஆதி சேனல். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு கொஞ்சம் கம்மியாகவே பண்ணி தரலாம். நம்மளுடைய காளான் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து எவ்வளோ விற்றுட்டுருக்கோம்னா, ஒரு கிலோ வந்து 200 தான் விற்கிறோம்.
வீடியோவை பார்த்துட்டு லிங்க்கில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி வந்தீங்கன்னா நேரடியாக பறித்து தரலாம். எத்தனை கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம்ண்ணா? எத்தனை கிலோ வேணால் வாங்கிக்கலாம். நம்மளுடைய ஏம் வந்துன்னா மொத்தமாகவும் சில்லறையாகவும் கொடுக்கப்படும், கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி. சொல்லிட்டேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது காளான் வேணும்னா கால் பண்ணுங்கள். தொடர்புக்கு ஆரோக்கிய ஆதி சேனல் 96 26 27 13 08. நன்றி, வணக்கம்.